அதில் குறிப்பாக கோதாவரி, காவிரி நதிகளை இணைப்போம். கங்கை நதிகளை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும். படிப்படியாக இதற்கான பணிகளை செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் வட இந்தியாவில் ஏற்படும் வெள்ளத்தால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. மறுபுறம் தென்னிந்தியாவில் குறிப்பாக வறட்சி தொடர்ந்திருக்கிறது. நமது தமிழகத்தில் மாநிலத்திலேயே உற்பத்தியாகும் பெரிய நதி எதுவும் இல்லை. இதனால் கோதாவரி, காவிரி நதி நீர் இணைப்பு முக்கியமானதாக இருக்கிறது என்றார். தொடர்ந்து சிபில் ஸ்கோர் குறித்து பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் சிபில் ஸ்கோர் அமைப்பில் இருந்து விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் கொண்டு வருவது கடினம், அது புரிகிறது. அதே நேரம் மத்திய அரசு எங்கும் யாரிடமும் சிபில் ஸ்கோர் வைத்திருக்க சொல்லவில்லை. அந்தந்த வங்கிகளே இதை போடுகிறது. விவசாயிகள் மாதா மாதம் சம்பளம் வாங்குவோர் இல்லை. அப்படி மாதா மாதம் சம்பளம் வாங்கி இஎம்ஐ கட்டினால் சிபில் வரும். ஆனால் விவசாயிகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை அறுவடையில்தான் வருமானம் வரும். எனவே அவர்களுக்கு சிபில் ஸ்கோர் போடவே முடியாது. எனவே விவசாயிகள் கடன் வாங்க வரும்போது சிபில் கேட்பது சரியாக இருக்காது என்பதே பாஜகவின் கருத்து என்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.